குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் ஷேடோ. இன்னைக்கு மொத்தமாவே நம்ம ஷேடோ பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ நேத்து டிராப் டவுன் எல்லாம் புரிஞ்சது தானே? அதுல கூட நம்ம ஒரு ஷேடோ யூஸ் பண்ணியிருப்போம், நினைவு இருக்கா? ஆமா, புரிஞ்சுது மேம். பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணியிருப்போம், ரைட்? சோ அந்த மாதிரி நேத்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலி அதை படிக்கல, பட் ஸ்டில் நேத்து அந்த பாக்ஸ் காண்டி நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே ஷேடோஸ் பத்தி தான் பார்க்க போறோம். டெக்ஸ்ட்ல எப்படி ஷேடோஸ் ஆட் பண்றது, ஒரு பாக்ஸ் ஒரு பட்டனுக்கு எப்படி ஷேடோ ஆட் பண்றது, இந்த மாதிரி ஷேடோஸ் எப்படி ஆட் பண்றதுன்னா பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் ஷேடோ. ஷேடோனா உங்களுக்கு தெரியும், லைக் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ வர்றது மாதிரி. ஒரு இது வந்துட்டு ஒரு இமேஜ். ஸோ அந்த இமேஜ்ல வந்து உங்களுக்கு ஷேடோ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த இமேஜ் இருக்குன்னா இமேஜ்ல எப்படி இந்த மாதிரி ஷேடோ இருக்கா, ஒரு மாதிரி ஷேடோ. ஸோ இந்த மாதிரி ஷேடோ ஆட் பண்றது தான் நம்ம ஷேடோ. ஓகே. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ஒரு இமேஜுக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கும். அது ஒரு ஸ்டைலா ஒரு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நார்மலா நம்ம பட்டன்ஸ் யூஸ் பண்றதை விட பட்டன்ஸ்க்கு ஷேடோஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் பார்க்க நல்லா என்ன சொல்றது, ஒரு மாதிரி ரெஸ்பான்சிவா நல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்துட்டு ஷேடோஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஷேடோஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்னு டெக்ஸ்ட் ஷேடோ, இன்னொன்னு பாக்ஸ் ஷேடோ. ஸோ டெக்ஸ்ட் ஷேடோனா இந்த மாதிரி இந்த டெக்ஸ்டுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ வந்துருக்கா. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஷேடோ. ஓகேவா? அதே இந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஷேடோ வந்துச்சுன்னா அது வேற பாக்ஸ் ஷேடோ. ஓகே. இப்போ இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம், டெக்ஸ்ட் ஷேடோ வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்துட்டு லென்த், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது பிரெட்த், தேர்டு கொடுத்துருக்கிறது வந்து இங்க விட்த் ஆஃப் த ஷேடோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷேடோ, இந்த ஷேடோ ஆட் பண்றோம்ல, அதோட விட்த், அது எவ்வளவு விட்த்ல அந்த ஷேடோ ஆட் ஆகும் அப்படின்ட்டு. சோ அத கூட்ட கூட்ட இந்த வித்தோட இந்த தேர்ட் ஒன்னு இருக்குல்ல, 3 பேராமீட்டர், நமக்கு வந்து 4 பேராமீட்டர் இருக்கு. ஒரு பேராமீட்டர் லென்த், இன்னொரு நோட் பண்ணி வேணா வச்சுக்கோங்க. ஒரு பேராமீட்டர் லென்த், ரெண்டாவது பேராமீட்டர் பிரெட்த், தேர்ட் பேராமீட்டர்ங்கிறது விட்த் ஆஃப் த ஷேடோ. அதாவது அந்த ஷேடோ எவ்வளவு சைஸ்ல இருக்கணும். சோ அதுதான் என்ன பண்ணும்னா பிளர் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேவா? சோ இந்த பிக்சல் இருக்குல்ல, அந்த தேர்ட் பேராமீட்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண அதாவது ஷேடோவோட விட்தை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு பிளர் எஃபெக்ட் ஆட் ஆகும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் இருக்கிற இந்த பேராமீட்டர் வந்து கலர். சோ நம்ம ஷேடோ என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு. சோ இங்க வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே ஷேடோஸ் தான், ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. நம்ம அதை எல்லாத்தையுமே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு என்னன்னா, இன்ஃபோஸ்மைட்னு ஒரு லெட்டர் இருக்கா. சோ இது ஒரு ஹெச்ஓ டேக் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்க வந்துட்டு பிளர் எஃபெக்ட்டுக்காண்டி வித் ஆட் பண்ணல இதுதானே. இந்த 3 பேராமீட்டர்ல ஃபர்ஸ்ட் ரெண்டும் கடைசியில உள்ள பேராமீட்டரும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. அதுதானே. அந்த நடுவுல உள்ள அந்த 3வது பேராமீட்டர் அந்த வித் ஆஃப் த ஷேடோ அப்ளை பண்ணல. அது அப்ளை பண்ணா இன்னும் கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் வந்துருக்கும். ஓகேவா? அந்த ஷேடோல. பட் அங்க அப்ளை பண்ணல. இங்க என்ன ஆட் பண்ணிருக்காங்க, வித் அண்ட் தென் லென்த் அண்ட் தென் பிரெட்த். லென்த்னா என்னது, இந்த ஹைட். இப்ப இந்த ஐ எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐய மட்டும் பாருங்க. அந்த ஐயில அந்த ஃபுல்லா இதுல இருந்து இது வரைக்கும் என்னது, அந்த லென்த் அது 2 பிக்சல் கொடுத்துருக்காங்க. சோ அது ஆட் ஆயிருக்கு. அடுத்து இந்த கீழ இருக்க இந்த ஹாரிசான்டல், இந்த இது வந்துட்டு பிரெட். சோ அதுவும் 2 பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது என்ன கலர்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, கிரே. சோ அதனால இங்க வந்துட்டு பிளர்ரா எஃபெக்ட் நமக்கு எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஷேடோ மட்டும் தான் தெரியுது. இதுவே ஷேடோல நமக்கு பிளர் எஃபெக்ட் வரணும்னா, இங்க வந்துட்டு ஒரு பிளர் எஃபெக்ட் வருதா, இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன்.
சோ இங்க வந்துட்டு ஒரு லைட்டா ஒரு பிளர் எஃபெக்ட் வருது. அதாவது இந்த ஷேடோவோட வித்த இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் கிடைக்குது. சோ இங்க அந்த 3வது பாராமீட்டரை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இங்க வந்துட்டு 2 பாராமீட்டர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க வந்துட்டு 3வது பாராமீட்டர் அந்த ஷேடோவும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது வந்து பிளர் எஃபெக்ட்ட ஆட் பண்ணும். ஓகே. அண்ட் தென் நம்ம வந்து கலர்ஸ்ல வந்து அதாவது இப்ப நம்ம வந்து ஷேடோ குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கலர்ல இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இங்க வந்து பிங்க் கலர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா அது வந்துட்டு ஃபுல்லி பிங்க்கா இல்ல. ஒரு மாரி ஒயிட்டும், பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கு. சோ நம்ம ஒரு ஷேடோ அப்ளை பண்ணும்போது அதோட கம்ப்ளீட்டா அதோட கலரே நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ அததான் இங்க குடுத்துருக்காங்க. சோ இங்க ஒரு கலர் ஆட் பண்ணி குடுத்துருக்காங்க. அப்புறம் மல்டிபிள் ஷேடோஸ் எப்படி ஆட் பண்றது? அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்புறம் பார்டர் ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா, அதுக்கு சுத்தி எப்படி பார்டர் அப்ளை பண்றது? அதுவும் இங்க குடுத்துருக்காங்க. சோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஷேடோஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து பாக்ஸ் ஷேடோஸ் பார்த்துட்டு, ஃபைனலா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாரி பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு நான் சொன்னது புரிஞ்சது தானே? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல? ஷேடோஸ்ல அந்த பாராமீட்டர்ஸ் அந்த 4 பாராமீட்டர்ஸ் லெங்த், பிரெட்த், விட்த். ஆ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுல? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு மேம். ஓகே. இப்ப நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ம். சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு H1 டேக் வச்சுக்கலாம். ஓகேவா? H1 டேக் வச்சுட்டு, அதுல வந்துட்டு நான் என்ன யூஸ் பண்றேன்? ஹலோ எவ்ரிஒன். ஓகே. வச்சுட்டு இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, அந்த H1க்கு டெக்ஸ்ட் ஷேடோ அப்ளை பண்ணலாம். ஓகே. டெக்ஸ்ட் ஷேடோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா 2 பிக்சல் 2 பிக்சல் அது என்ன கலர்ல இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணுவோம்ல. சோ என்ன கலர்ல இருக்கலாம் கொடுக்கலாம்? ப்ளூ கலர்லயே கொடுக்கலாமா? கொடுத்துட்டு இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். சோ ஓகே. இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு எப்படி ஷேடோ ஆட் ஆயிருக்கு? ஓகேவா? இங்க இருக்கு. அதுக்கு பின்னாடி ஷேடோ ஆயிருக்கு. ஓகேவா? ஆட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி ஷேடோ ஆட் பண்ணிருக்கோமா? சோ இப்ப நான் இதை 2 பிக்சலுக்கு பதிலா 5 பிக்சல் அண்ட் தென் ஒரு 5 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து பிக்சல்ஸ் ஆட் பண்ண அது என்ன ஆயிருது? அந்த இதே தள்ளி தள்ளி போயிருது. அப்படிதான் டெக்ஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கு. அதனால நம்ம பிக்சல்ஸ் வந்து இங்க வந்து கம்மியா தான் கொடுக்கணும். ஓகே. இந்த 2 பிக்சல் அண்ட் தென் 2 பிக்சல். இதான் லிமிட். ஓகேவா? இதான் கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஏதோ ஷேடோ ஆட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. அது ரொம்ப பிக்சல்ஸ் அதிகமா கொடுத்துட்டோம்னா, அது வந்து நமக்கு ஷேடோ மாதிரி இருக்காது. அது தனியா இருக்கிற மாதிரி, தனியா ஒரு எலமெண்ட் மாதிரி ஆயிருக்கு. ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ நமக்கு இங்க வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஓகேவா? சோ 5 பிக்சல் கொடுக்கும்போது எப்படி பிளர் எஃபெக்ட் ஆட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சோ இப்போ என்ன ஆயிருக்கு? அந்த ஷேடோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்போ என்ன ஆயிருக்கு? நமக்கு வந்து கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் ஆட் ஆயிருக்கு. சோ அதுக்கு தான் அந்த 3rd பாராமீட்டர். சோ நம்ம அதை கூட்ட பிளர் எஃபெக்ட் இன்னும் அதிகமாயிட்டே போகும். 10 பிக்சல் கொடுக்கும்போது அதை விட இன்னும் பிளர் எஃபெக்ட் அதிகமாகுது. சோ அதை வந்துட்டு கூட்ட நமக்கு பிளர் எஃபெக்ட் அதிகமாகும். அது விட்த் இன்க்ரீஸ் பண்ணுது சரியா? ஷேடோவோட விட்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அங்க ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இப்போ இப்போ வந்துட்டு மல்டிபிள் ஷேடோஸ் பார்த்தோம். இதுதானே? மல்டிபிள் ஷேடோஸ் பார்க்கிறதுக்கு வந்துட்டு எப்படின்னா, இங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ வந்துட்டு இங்க நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இத வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ஓகே. இந்த H1க்கு நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இல்ல கமெண்ட் வேண்டாம். சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, நான் சொன்னேன்ல லைக் ஷேடோ குடுக்கும்போது, இப்ப நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஒரு கலருக்கும், நம்ம ஷேடோ குடுத்து ஒரு கலர் யூஸ் பண்ணும்போது, அந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி நான் சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த H1 லெட்டருக்கு வந்து நான் கலர் ஆட் பண்றேன். ஓகேவா? ஓகே. பிங்க் ஆட் பண்ணிக்கிறோமா? பிங்க் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. பிங்க். சோ இது வந்துட்டு இப்ப என்ன கலர்ல இருக்கு? பிங்க் கலர். ஓகேவா? நல்லா விசிபிளா இருக்குல்ல? சோ பிங்க் கலர். ஓகே. இப்ப நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன்ல, இந்த ஷேடோவ இப்ப அப்ளை பண்ணலாம். ஓகேவா?
சோ இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பிங்க் கலர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த பிங்க்குக்கும் இப்ப பாக்குற பிங்க்குக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிதானே. சோ என்ன பண்ணுதுன்னா இது வந்துட்டு ஷேடோ அப்ளை பண்ணும்போது அந்த ஆக்சுவல் கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறுது, கொஞ்சம் வேற கலர்ல மாறும். சோ அது வந்து கொஞ்சம் கலரையே சேஞ்ச் பண்ணும். ஓகேவா, இததான் நம்ம ஒரு ஸ்லைட்ல பார்ப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், மல்டிபிள் ஷேடோஸ் பார்த்தோம் தானே. சோ மல்டிபிள் ஷேடோஸ்க்கு இங்க ப்ளூ ஆட் பண்ணிக்கோமா. சோ இப்ப நான் அடுத்து என்ன பண்றேன்னா அதே 2 பிக்சல் இது வந்துட்டு ஒரு கலர் ஷேடோ, ஒரு ஷேடோ ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கிற அந்த ப்ளூ. ஓகேவா, இப்ப அடுத்து நம்ம அதே மாதிரி இன்னொரு ஒரு ஷேடோ ஆட் பண்ண போறோம். ஓகேவா, வேணா அந்த இதை வேணா எடுத்து விட்டுலாம், பிளர் எஃபெக்ட் எடுத்து விட்டுட்டு எப்படி எப்படி ஷேடோஸ் ஆட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அடுத்து பிளர் எஃபெக்ட் வச்சு பார்க்கலாம். ஓகேவா, சோ இப்போ வந்துட்டு 2 பிக்சல் ஆட் பண்ணிருக்கோம். சோ அடுத்து என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து வேற கலர் கொடுக்கலாம். ஓகே, இப்ப நான் இதுக்கு வந்து ரெட் கலர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, சோ இங்க பாருங்க, இங்க வந்து மல்டிபிள் கலர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்கல்ல, இதுல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையுமே அவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா 0 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 0 0ன்னு கொடுத்து அந்த தேர்ட் ஒன்ன மட்டும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு மட்டும் பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த பிளருக்கு மட்டும் பிக்சல் கொடுத்து மத்த ரெண்டு, அதாவது லென்த்தையும் பிரெட்டையும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 0 0 ஆக்கிட்டாங்க. அதாவது லென்த் பிரெட் 0 0ன்னு ஆக்கும்போதுதான் நமக்கு வந்து ரெண்டு கலர் விசிபிளா இருக்கும். மல்டி கலர்ஸ் கொடுக்கும்போது அது விசிபிளா இருக்கும். லென்த்துக்கும் பிரெத்துக்கும் நம்ம சைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சைஸுக்கு பின்னாடி நம்ம அதுக்கு அடுத்து கொடுக்குற சைஸ் மறைஞ்சிரும். ஓகேவா, சோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் லென்த்தையும் பிரெட்டையும் நம்ம வந்துட்டு 0 0 கொடுத்துடணும். ஓகே, ஓகே, இதற்கு மட்டும் 5 பிக்சல் கொடுத்துருக்கோம். 0 0 5 பிக்சல் இந்த மாதிரி. ஓகே, லெட்ஸ் see. இப்போ வந்துட்டு ஒரு கிரே, அதுக்கு பின்னாடி ஒரு ரெட், ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தெரியுது அப்படிதானே, கிரேவும் ரெட்டும் மிக்ஸ் ஆகி தெரியுது. இதே மாதிரி இன்னொரு கலர் பார்க்கலாமா, எப்படி இருக்கு பார்க்கலாமா. 0 and then 0 and then 5 pixel and then blue இதுதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா விசிபிளா இல்ல. சோ அது வந்துட்டு இப்போ வந்து இங்க 3 பிக்சல் 5 பிக்சல் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். இத வந்து 3 பிக்சல் வச்சுக்கலாம், இத 5 பிக்சல் வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு ரொம்ப மறைய ஆரம்பிச்சிடும். மறைஞ்சோன்னா நமக்கு அவ்வளவு டிஃபரன்ஷியேட் மல்டி கலர் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது அங்க விசிபிளா இருக்காது. சரியா, சோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நான் இத ஜூம் பண்றேன். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆஷ் கலர் இருக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ரெட், அதுக்கு அடுத்து ஒரு ப்ளூ. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு மல்டி கலர்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு எஃபெக்ட்டுக்காண்டி லைட்டா தான் தெரியும், ஏன்னா பிளர்னால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும். சோ ஒரு ஆஷ், அடுத்து ஒரு ரெட், அடுத்து ஒரு ப்ளூ, இந்த மாதிரி. ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா ஓகே இந்த சென்ஸ்ல முதல்ல. ஓகே, இப்போ வந்து நமக்கு வேற என்ன பார்த்தோம், மல்டி கலர்ஸ் ஆட் பண்ணியாச்சு, டெக்ஸ்டுக்கு வந்துட்டு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு, அடுத்து வந்துட்டு டெக்ஸ்ட் எப்படி ஒரு ஷேடோ எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுதுன்னு பார்த்தாச்சு. இப்ப இன்னொன்னு ஒண்ணு என்ன இருக்குன்னா பார்டர். ஓகேவா, இப்போ
ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றேன். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டு இப்ப இந்த டெக்ஸ்ட் இருக்கா, சோ இந்த டெக்ஸ்ட்ல எனக்கு வந்து பார்டர் ஆட் பண்ணணும். ஓகேவா, பார்டர்னா இந்த மாதிரி ஒரு அவுட்லைன். ஓகே, ஓகே. இங்க நமக்கு ஷேடோ விசிபிளா இல்ல, ஏதோ இந்த இதுக்கு மேல நம்ம வந்து இந்த ஸ்கெட்ச வச்சு நம்ம ஒரு பார்டர் போட்டா எப்படி இருக்கும், மார்ஜின் மாதிரி பார்டர், அந்த மாதிரி பார்டர் போட்டிருக்காங்க தானே. சோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பார்டர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா எப்படி கொண்டு வரலாம்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகேவா, சோ அந்த மாதிரி ஒரு பார்டர் எஃபெக்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஷேடோ, டெக்ஸ்ட் ஷேடோ என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ வந்து பார்டர் வரும்போது நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி பிளர் எஃபெக்ட் தேவையில்லை. ஏன்னா பார்டர் எப்படி இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். ஓகே, இங்க ஏதாவது பிளர் எஃபெக்ட் வந்திருக்கா, சோ இந்த இதுல பிளர் எஃபெக்டே வந்திருக்காது. ஓகேவா, பார்டருக்கு நமக்கு பிளர் எஃபெக்ட் தேவையில்லை. சோ நம்ம ஜஸ்ட் இங்க வந்துட்டு என்ன பேராமீட்டர், மூணு பேராமீட்டர் வச்சா போதும். ஒன்னு லென்த், இன்னொன்னு பிரெத், அப்புறம் வந்துட்டு நம்ம கலர் வச்சா போதும். சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா 1 0 1 pixel 0 and then ரெட் கலர் பார்டர் இருக்கும், அதான் நல்லா விசிபிளா இருக்கும். இது வச்சுட்டு இது எப்படி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரைட் சைடு தானே, சோ ரைட் சைடு நமக்கு பார்டர் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, சோ ரைட் சைடு பிரிண்ட் ஆயிருக்கு, எனக்கு வந்து லெஃப்ட் சைடு பிரிண்ட் ஆகணும் தானே. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா -1 pixel 0 ரெட் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ லெஃப்ட் சைடு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லென்த் இருக்குல்ல, அதுல 1 பிக்சல் அப்படின்னு கொடுத்தனா டிஃபால்ட்டா நமக்கு என்ன ஆகும், ரைட் சைடுல பிரிண்ட் ஆகும். ஓகேவா, சோ அதுக்கு ஆப்போசிட்டான லெஃப்ட் சைட்லயும் எனக்கு வேணும். ஏன்னா பார்டர் எப்படி இருக்கும்னா 4 சைட்ஸும் இருக்கும் தானே, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, டாப், பாட்டம் 4 சைடுமே இருக்கும். சோ நான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது என்னாச்சு, +1 கொடுத்தப்போ லெஃப்ட் சைடு வந்துட்டு எனக்கு பார்டர் பிரிண்ட் ஆச்சு. 1 பிக்சல்னா இதோட பார்டரோட சைஸ் உங்களுக்கு தெரியுது இல்ல, 1 பிக்சலுக்கு அது பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ லெஃப்ட் சைடு மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ எனக்கு என்ன, சாரி, ரைட் சைடு மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு லெஃப்ட் சைடும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் 1 பிக்சலுக்கு ஆப்போசிட் என்னது, 1க்கு ஆப்போசிட் -1. -1 கொடுக்கும்போது ரைட் சைடும் அதுக்கு அடுத்து லெஃப்ட் சைடும் நமக்கு ரெட் கலர் இதாகும், அப்ளிகபிள் ஆகும். சோ இப்ப நான் அடுத்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் உள்ள லென்த்தை வந்துட்டு, லென்த்னா என்னது, ஒரு நிமிஷம், லென்த்னா என்னது, இந்த ஹைட். ஓகேவா, சரி, இந்த சைட்ல உள்ளது. ஓகேவா, இப்போ எனக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம்க்கு எனக்கு அவுட்லைன் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் உள்ள லென்த் வந்துட்டு 0ன்னு வச்சுட்டு அடுத்து உள்ள பிரெத்துக்கு மட்டும் நான் 1 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன ஆயிருக்கு, எனக்கு பாட்டம்ல லைன் ஆட் ஆயிருக்கு. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல இது வரைக்கும்? ஓகே, நான் சொல்றேன், ஃபுல்லா சொல்றேன், அதுக்கப்புறம் 0 மேம் சொல்லுங்க. 0 கொடுக்கறதா இருந்தா நம்ம அதை ஆப்போசிட் சைடு வந்து அப்ளை ஆகாதோ? புரியல. இல்ல நம்ம இப்போ வந்து 0 1 பிக்சல் கொடுக்கறோம்னால நமக்கு டாப்ல வந்து நமக்கு பார்டர் ஆகுதா? அதாவது இங்க வந்துட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லென்த்ல நம்ம 1 பிக்சல் கொடுக்கும்போது, லென்த்னா என்ன சொன்னேன், இந்த சைடுல உள்ளது இதானே லென்த்னு சொன்னேன். சோ லென்த்னு கொடுக்கும்போது இதுக்கு 1 பிக்சல் கொடுக்கும்போது இங்க மட்டும் அப்ளை ஆகுது. ஓகேவா, லெஃப்ட் சைடுல மட்டும் அப்ளை ஆகுது. அடுத்து நம்ம ரெண்டாவது உள்ள வித்துக்கு 1 பிக்சல் அப்ளை பண்ணும்போது, வித்துனா என்ன சொன்னேன், இந்த கீழே உள்ள இந்த பிரெத்னா இந்த கீழே உள்ளது இதுதானே சொன்னேன், இதான் பிரெத்ன்னு சொன்னேன். சோ இது லென்த், இது பிரெத். ஓகேவா, சோ ரெண்டாவது உள்ளதுக்கு நம்ம 1 கொடுக்கும்போது இந்த பிரெத் அப்ளை ஆகுது. சரியா, பிரெத்னா இந்த டாப், இந்த ரெண்டு டாப்புக்கு அப்ளை ஆகும். ஓகேவா, சோ அதனால ரெண்டாவது உள்ளதுக்கு 1 கொடுக்கும்போது இந்த பிரெத்துக்கு அப்ளை ஆகுது. ஃபர்ஸ்ட் உள்ள லென்த்துக்கு 1 -1 கொடுக்கும்போது இங்க உள்ள லென்த்துக்கு அப்ளை ஆகுது. புரியுதா, புரியலையா? இல்ல புரியல. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே,
இப்ப நான் இங்க ரெட் குடுத்துறேன். ஓகேவா? இனிஷியலா இங்க ரெட் குடுத்துருக்கேன். ஓகே. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, லென்த்னா என்ன சொன்னேன்? இந்த ஹைட் ஃபுல்லா இதான லென்த். நீங்க இதுல படிச்சிருப்பீங்க அப்படிதானே? ரெக்டாங்கிள்ல லென்த் என்னது அப்படின்னா, இப்ப ரெக்டாங்கிள் இருக்குன்னா, அந்த டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் லென்த். கீழ உள்ள லெஃப்ட் டு ரைட் பிரெட்த்ன்னு படிச்சிருப்பீங்க. அது கிளியர் தானே? அது தெரியும்ல? அது கிளியர் தான். ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் உள்ள இந்த பாராமீட்டர் என்ன சொன்னேன்னா லென்த்ன்னு சொன்னேன். செகண்ட் உள்ளது வந்து விட்த்ன்னு சொன்னேன். தேர்ட் உள்ளது கலர். இதுதானே? சோ நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா விட்த் வந்து 0ன்னு குடுத்துட்டேன். ஓகேவா? விட்த் எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. லென்த் மட்டும் 1 பிக்சல்னு குடுத்துருக்கேன். சோ அதனால இந்த லென்த் மட்டும் 1 பிக்சல்னு பிரிண்ட் ஆயிருக்கு. கிளியரா? இது மட்டும் கிளியரான்னு சொல்லுங்க. நான் அடுத்து சொல்லுவேன். ஓகே? இப்போ கிளியர். ஆ, கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. இது வந்துட்டு லென்த். ஓகேவா? லென்த் அதனால 1 பிக்சல் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா, ரைட் சைடுல உள்ள லென்த் மட்டும் எல்லா இதுலயுமே பாருங்க ரைட் சைடுல உள்ள லென்த் மட்டும் 1 பிக்சல் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படிதானே? நமக்கு என்ன ஆகணும்? லெஃப்ட் சைடுல உள்ளதும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். இந்த ஹச்சுக்கு இந்த சைடு லைன் என்னது? லெஃப்ட் சைடு. அதோட இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. சோ லெஃப்ட் சைடும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட்டா கொடுக்கணும். நீங்க 1+1 குடுத்துருக்கேனா? சோ எனக்கு லெஃப்ட் சைடு வேணும்னா நான் இங்க -1 குடுக்கணும். ஓகேவா? -1 0 ரெட். இப்படி குடுத்தப்போ எனக்கு என்ன ஆயிடுது? ஒரு நிமிஷம். பிக்சல் குடுக்கலைங்க. ஓகே. இப்படி குடுத்தோன்னப்போ நமக்கு என்ன ஆயிருது? இந்த ரைட் சைடும் பிரிண்ட் ஆயிருது. லெஃப்ட் சைடும் பிரிண்ட் ஆயிருது. புரிஞ்சுதா? இதுக்கு ஆப்போசிட் +1னா இங்க. அப்ப அதுக்கு இப்போ ஆப்போசிட் கிளியர். சைடு இது. சரியா? ஓகேவா? சோ அப்ப அது பிரிண்ட் ஆயிடும். இப்ப நான் என்ன பண்ணணும்? இதே மாதிரி டாப், பாட்டம் தானே? இந்த மேல, கீழ அதே மாதிரி அவுட்லைன் குடுக்கணும். இதுக்கு மேல, கீழ. சோ அப்ப என்ன பண்ணலாம்? +1 வந்து ஃபர்ஸ்ட் வந்து வித்துக்கு +1 குடுக்கவும். அப்போ என்ன ஆகும்? பாட்டம் பிரிண்ட் ஆகும். அப்ப அதுக்கு ஆப்போசிட் தான் என்னது? -1. அப்ப வித்துக்கு என்ன செய்யணும்? அடுத்து -1 குடுத்தோம்னா, அதுக்கு ஆப்போசிட்டான இந்த டாப்ல வந்து நம்ம பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நம்ம அத ஃபர்ஸ்ட் குடுத்து பார்ப்போமா? சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இப்ப எனக்கு லென்த் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இப்ப எனக்கு லென்த் வேண்டாம். அப்ப 0. அடுத்து நான் இப்ப என்ன பண்றேன்? எனக்கு விட்த் மட்டும் தான் வேணும். ஓகேவா? லெஃப்ட் டு ரைட். அதாவது விட்த்னா என்ன வரும்னா, இந்த கீழ உள்ளது வரும். ஓகே? இந்த கீழ உள்ளதா விட்த். ஓகேவா? சோ இந்த கீழ எனக்கு பிரிண்ட் ஆகும். சோ அப்ப நான் என்ன பண்றேன்? இங்க விட்த்க்கு மட்டும் 1 பிக்சல் குடுத்து ரெட் குடுக்கும்போது, எனக்கு எங்க வந்திருக்கு? ஓகே. கீழயும் வந்துருச்சு. இன்னும் மிஸ்ஸிங் என்னது? மேல. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் இன்னும் பிரிண்ட் ஆகல. அப்ப இத +1 குடுத்துட்டு, அது ஆப்போசிட் சைடுல எனக்கு ரெட் கலர் வரணும். அவுட்லைன் வரணும்னா என்ன பண்ணலாம்னா, 0 -1 பிக்சல் அடுத்து ரெட் குடுக்கும்போது, நமக்கு என்ன ஆயிரும்? டாப்லயும் வந்துரும், பாட்டம்லயும் வந்துரும். 4 சைடும் அவுட்லைன் வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. கிளியர் ஆயிடுச்சு. ஆனா அதே மாதிரி நம்ம 2 பிக்சல் -2 அப்படியும் யூஸ் பண்ணலாம் தானே? குடுக்கலாம். அது பிக்சல் குடுக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? அவுட்லைனோட அந்த பிக்சல் வந்து அதிகமாயிட்டே வரும். டென்சிட்டி அதிகமாயிட்டே வரும். சோ நீங்க அத மாத்தி மாத்தி கூட குடுத்துக்கலாம். உங்களோட ஓகே. அவுட்லைனோட விட்த்க்கு ஏத்த மாதிரி. ஓகே. ஓகேவா? சோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஓகே. ஷேடோ. இதுக்கு அடுத்து நம்ம பாக்ஸ் ஷேடோ என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே. பார்த்துட்டு லாஸ்டா நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? பாக்ஸ் ஷேடோனா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கல்ல டெக்ஸ்ட்க்கு அப்ளை பண்றத நம்ம அப்படியே என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாக்ஸுக்கு அப்ளை பண்ண போறோம். இவ்வளோ நேரம் நம்ம ஒரு இது படிச்சோம்னா லென்த், பிரெட்த் அப்படின்னு ஷேடோ அப்ளை பண்ணோம்ல, அதே ஷேடோ தான். ஆனா அங்க டெக்ஸ்ட்க்கு அப்ளை பண்றதுனால அங்க டெக்ஸ்ட் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம பாக்ஸுக்கு, பட்டனுக்கு அப்ளை பண்றதுனால இங்க பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். மத்தபடி எல்லாமே சேம் தான். சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லென்த். சோ இந்த ஷேடோ வரணும்னா இங்க ஃபர்ஸ்ட்ல உள்ளத நம்ம குடுக்கணும். அடுத்து 2வது உள்ளது பிரெட்த். சோ இத நம்ம 10 பிக்சல் குடுக்கும்போது இங்க நமக்கு லெஃப்ட் டு ரைட் பாட்டம்ல நம்மளுக்கு ஷேடோ இதாகும். ஓகேவா? அப்ளை ஆகும். சோ இதுக்கு அடுத்து அதுலயே நமக்கு பிளர் எஃபெக்ட் அதே மாதிரிதான். அதுலயே நமக்கு பிளர் எஃபெக்ட் வரணும்னா என்ன செஞ்சோம்? 3வது ஒரு பாராமீட்டர் இருக்கும். அதுதான் பிளர் எஃபெக்ட் குடுக்கும். அது விட்த் ஆஃப் த ஷேடோ. சோ நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ண இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் உள்ளதுல 2 பாராமீட்டர் யூஸ் பண்ணாங்க. சோ நமக்கு ஹாரிசாண்டல் அண்ட் லென்த் அண்ட் பிரெட்த் மட்டும் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. அடுத்த இதுல என்ன பண்ணிருக்காங்க?
மூணாவதா இன்னொரு பாராமீட்டர் ஆட் பண்ணிருப்பாங்க. அது என்ன பண்ணும்? இந்த லென்த் பிரெட்த்துக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு ஷேடோ ஒரு பிளர் எஃபெக்ட் ஆட் ஆகும். ஓகே, இது நம்ம இன்க்ரீஸ் பண்ண இந்த பாக்ஸோட பிளர் எஃபெக்ட் அதிகமாயிட்டே போகும். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் பாக்ஸ் ஷேடோ. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் ஷேடோங்கிறது அப்ளை பண்ணிப்பாங்க, பாக்ஸ் ஷேடோ அப்ளை பண்ணிப்பாங்க. சோ இங்க வந்துட்டு அடிஷ்னலா இன்னொரு பாராமீட்டர் அப்ளை ஆகும். சோ அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரெட் பாராமீட்டர். 1 2 3 ஃபர்ஸ்ட் உள்ளது லென்த், செகண்ட் உள்ளது பிரெட் அண்ட் தேர்ட் உள்ளது விட்த் ஆஃப் த ஷேடோ. அது பிளர் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது. ஃபோர்த் ஒரு பாராமீட்டர் இங்க புதுசா ஆட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரெட் பாராமீட்டர். அது என்ன பண்ணும்னா எவ்வளவு தூரம் நம்மளோட ஷேடோவோட ரேடியஸ் இருக்கணும். சோ இங்க நமக்கு இவ்வளோண்டு சின்னோண்டு இருந்துச்சு அப்படிதானே ஷேடோ. சோ நம்மளோட அதோட ரேடியஸ் அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இங்க கொஞ்சம் பெருசாயிட்டா. சோ அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இந்த ஸ்ப்ரெட் பாராமீட்டர், அந்த ஃபோர்த் பாராமீட்டர் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கு. சோ அதோட சைஸ் அதோட ரேடியஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதை நம்ம நெகட்டிவ் வேல்யூவா கொடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஷேடோ கம்மியாகும். அதே அதை பிளஸ் வேல்யூவா கொடுத்துட்டு இருக்கும்போது அதோட இது வித் நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ முதல்ல உள்ளதுக்கும் இது ரொம்ப சின்னோண்டு இருக்கு. சோ நம்ம இங்க ஸ்ப்ரெட் பாராமீட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த ரேடியஸ் வந்துட்டு நமக்கு அதிகமாயிருது. சோ அந்த ஷேடோவோட வித் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்ல உள்ளது லென்த், செகண்ட்ல உள்ளது பிரெட், தேர்ட்ல உள்ளது பிளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த்ல உள்ளது அந்த ரேடியஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதுக்கு பேரு ஸ்ப்ரெட் பாராமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளியர் தானே? புரிஞ்சதுல? கிளியர் மேம். ஓகே, இது போக என்ன இன்செட் பேர்லயே இருக்கு. இன்செட் அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே அந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அவுட் சைட்ல இருந்துச்சு. சோ இன்செட் கொடுத்தோம்னா அந்த ஷேடோ இன்சைட்ல இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதான் இன்செட். சோ இந்த வழக்கமோல நம்ம கொடுக்குற மாதிரி ஷேடோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்செட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா வெளியில இருந்த ஷேடோ அப்படி உள்ள வரும். ஏன்னா இதுக்கு பேர் இன்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து அதே மாதிரி மல்டிபிள் ஷேடோஸ் நம்ம எப்படி டெக்ஸ்டுக்கு ஆட் பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் மல்டிபிள் ஷேடோஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அங்க உள்ள மாதிரி இல்லாம இங்க நம்ம அங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்? லென்த்துக்கும் பிரெட்டையும் வந்து 0 0ன்னு ஆக்கணும். எதுக்கு 0 0ன்னு ஆக்கணும்? ஏன்னா லென்த்தும் பிரெட்டும் நம்ம ஒரு சைஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கு அடுத்துக்குள்ள கலர் வந்துட்டு பின்னாடி ஹைட் ஆயிரும், நமக்கு விசிபிளா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 0 0ன்னு கொடுத்தோம். இப்படிதானே லென்த்தையும் பிரெட்டையும். பட் இங்க அப்படி கொடுக்க வேண்டாம். ஓகே, நீங்க வந்து லென்த்தையும் பிரெட்டையும் நீங்க வந்துட்டு இதாவே கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த கலருக்கு அதுக்கு அடுத்துள்ள ஸ்பேஸ்ல தான் அடுத்த கலர் பிரிண்ட் ஆகும், அதுக்கு அடுத்துள்ள ஸ்பேஸ்ல தான் அதுக்கு அடுத்த கலர் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஷேடோ மாதிரி இல்லாம இங்க கிளியராவே நமக்கு அடுத்தடுத்து அதுவே பிரிண்ட் ஆயிரும். ஹைட் ஆகாது. முன்னாடி நம்ம லென்த் பிரெட் கொடுத்துருக்கும் போது அதுக்கு பின்னாடி போய் இங்க ஹைட் ஆகாது. சோ நம்ம இங்க லென்த்தையும் பிரெட்டையும் 0 ஆக்கணும் அவசியம் இல்ல. ஓகே, அதே மாதிரி மல்டிபிள் ஷேடோஸ் கொடுத்துக்கலாம். மல்டிபிள் ஷேடோஸ்க்கு பிளர் எஃபெக்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? நீங்க வழக்கமா 2 பாராமீட்டர் யூஸ் பண்ணாம அடிஷனலா இன்னொரு பாராமீட்டர் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிளர் எஃபெக்ட் அப்ளை ஆகும். அதுதான். ஓகே, சோ நம்ம வந்துட்டு இந்த இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து லாஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? டைம் இருக்குமான்னு தெரியல. நான் டைரக்டா அந்த ப்ராஜெக்ட்லயே உங்களுக்கு சொல்லிட்டு அதுலயே நம்ம பண்ணி பாத்துறோம். ஓகேவா? ஏன்னா டைம் 9:01 ஆயிடுச்சு. ஓகே, சோ வந்துட்டு நான் உங்களுக்கு இதுலயே சொல்லி கொடுக்குறேன். ஓகே, 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, வரேன். ஒன் மினிட். பிரச்சனை இல்லை, நினைவா அடைச்சிட்டு போயிருங்க. இப்ப நம்ம ஓகே, நான் உங்களுக்கு அந்த இதுலயே உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணா, பெரும்பாலும் இந்த பாக்ஸ் ஷேடோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த பட்டன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? வெப்சைட்ல உள்ள அந்த பட்டன்ஸ்க்கு தான் பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணுவோம்.
சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு div வச்சுக்கிறேன். இந்த divக்குள்ள ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஓகேவா? பட்டனை வந்துட்டு ஷேடோ பட்டன் அப்படின்னு வச்சுக்கிறேன். சோ இப்ப இந்த பட்டனுக்கு என்ன பண்ணலாம்? வழக்கமா ஒரு பட்டன் இருந்துச்சுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அதோட இப்ப வந்து இப்போ நான் இத வந்துட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து நான் ஜூம் இன் பண்ணிட்டனால உங்களுக்கு சைஸ் ரொம்ப பெருசா தெரியுது. பட் உங்களுக்கு சின்னதா தான் வரும். ஓகே. இந்த பட்டன் இருக்கு அப்படின்னா, சோ இதோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதோட பார்டர ரிமூவ் பண்ணுவோம். அப்புறம் கலர்ஸ சேஞ்ச் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் பண்ணுவோம். ஓகேவா? சோ அத பண்ணுவோமா இப்போ? சோ வந்துட்டு பார்டர் வந்துட்டு நன் குடுத்துக்கலாம். ஓகே. பார்டர் வந்துட்டு நன். பார்டர் நன் குடுத்துக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலர் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, கிரீன் ஆட் பண்ணுவோம். சோ கிரீன் கலர் பட்டன். ஓகே. கிரீன் கலர் பட்டன் ஆட் பண்ணியாச்சு. சோ வந்துட்டு இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுவோம் பட்டன்ல. அப்படிதானே? சோ இப்ப நமக்கு வந்துட்டு இங்க இருந்து இங்க நவுரும் போது எப்படி இருக்கு? ஆரோவாவே இருக்கு. பட்டனுக்கு மேல நீங்க கிளிக் பண்ணாலும் என்ன இருக்கும்? ஆரோவாவே இருக்கும். பட் நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா, கர்சர் பாயிண்டர். ஓகே. கர்சர் பாயிண்டர். ஓகே. சோ கர்சர் பாயிண்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, சோ இங்க போகும்போது ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? சோ அதுக்கு கர்சர் பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம்? பார்டர் நன் குடுத்தாச்சு. பேடிங் குடுப்போம். அப்பதான் அதோட சைஸ் வந்துட்டு பெருசாகும். சோ பேடிங் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் பேடிங் குடுக்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது பட்டனோட சைஸ் பெருசாகும். நான் இவ்வளவு பெருசா வச்சிருக்கனால உங்களுக்கு பெருசா தெரியும். ஆக்சுவலி அது இவ்வளவுதான் இருக்கு. சோ நம்ம வந்துட்டு வேணா சென்டர் பண்ணிக்கலாமா? சோ என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டைல் ஆட் பண்ணி மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 300 பிக்சல், மார்ஜின் டாப்ல இருந்து மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 300 பிக்சல். ஓகே. சோ ஓகே. இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்குள்ள உள்ள இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? சோ கலர் வந்துட்டு ஒயிட் கொடுப்போம். டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கலர்ல இருந்தா தான் நல்லா இருக்கும். ஓகேவா? சோ ஒயிட் கலர் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோட ஃபாண்ட் சைஸையும் மாத்திக்கிறோம். ஃபாண்ட் சைஸ் என்ன கொடுக்கலாம்னா 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே. நவ் நமக்கு ஒரு பட்டன் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. இந்த பட்டனுக்கு இப்ப நம்ம ஷேடோஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? கலர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைட் ஆயிடும். சோ இந்த மாதிரி பட்டன்ஸோட கலர் பட்டன் இங்க ஒரு பட்டன் இருக்கு. சோ இந்த பட்டனுக்கு வந்து நம்ம இப்ப என்ன ஆட் பண்ண போறோம்னா ஷேடோ பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ண போறோம். ஓகே. பாக்ஸ் ஷேடோ என்ன ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நார்மலா 10 பிக்சல் லென்த், அதுக்கு ஒரு பிரெட்த், அதுக்கு வந்து ஒரு கலர். கலர் என்ன கலர் ஆட் பண்ணணும்னா கிரே கலர் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அப்பதான் கொஞ்சம் விசிபிளா இருக்கும். சோ ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? 1 மினிட் வரேன். இப்போ விசிபிளா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஒரு ஷேடோ ஆட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுது தானே? சோ இந்த மாதிரி ஷேடோஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோ 10 பிக்சல் கொடுத்தா ரொம்ப பெருசா இருக்கு ஷேடோ. சோ நம்ம ஒரு 5 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. 5 பிக்சல் கொடுக்கும்போது ஓகே கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு ஷேடோ அப்ளை ஆயிருக்கா? சோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? மல்டிபிள் ஷேடோஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா? சோ நம்ம இப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? அதே மாதிரி ஒரு 5 பிக்சல் and then 5 பிக்சல் and then ரெட் கலர். ஓகே. ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு 5 பிக்சல் and then ஒரு 5 பிக்சல் ஒரு ப்ளூ கலர். ஓகே. ஆக்சுவலி மல்டிபிள் கலர்ஸ் ஆட் ஆகணும்.
ஸ்க்ரீன் விசிபிள் ஆகல. இன்னும் ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? ஒரு நிமிஷம். வாய்ஸும் பிரேக் ஆகுது. நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ம், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா இல்லையா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சரண்யா? இதுல இப்போ விசிபிளா இருக்கு. ஓகே. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கு. ம். ம். சோ இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் ஆட் பண்றதுன்னு பார்த்தோம். ஓகே, மல்டிபிள் கலர்ஸ் நம்ம கலர்ஸ் டெப்த் கொடுத்துருக்கோம், 5 பிக்சல் சாலிட் கொடுத்துருக்கோம், இந்தியன் பார்டர் கொடுத்துருக்கோம், கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். இது ஒரு 2 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது ஒரு 2 பிக்சல். அடுத்து இதை வந்து 5 பிக்சல், இது வந்து 5 பிக்சல் கொடுத்துக்கலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஓகேவா, ஒரே சைஸ்ல கொடுத்ததுனால மேபி அது பின்னாடி ஹைட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இதை வந்துட்டு மாத்தி கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா, இது ஒரு 10 பிக்சல். இப்போ குடிச்சு பார்த்துட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தோம். இப்போ ஒழுங்கா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே சைஸ் கொடுத்துருந்தப்போ அது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி ஹைட் ஆயிட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒன் கிரே, அடுத்து வந்துட்டு ரெட், அடுத்து வந்து ப்ளூ, 3 மல்டிபிள் கலர்ஸ். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம், மல்டிபிள் கலர்ஸ்லயே பிளர் ஆட் பண்ணணும். ஸோ பிளர் எப்படி ஆட் பண்ணலாம், நம்ம வந்துட்டு இந்த இடத்துல 1 to லென்த் வித் பிரெத் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு வித்தும் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிளர் எஃபெக்ட் கிடைச்சிடும். ஓகே, எல்லாத்துக்குமே ஈக்குவலாவே பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க. ஓகே, இது இந்த இப்போ ஒரு பிளர் எஃபெக்ட். ஓகே, சோ இந்த இது எல்லாத்துக்கும் ஒரு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. சோ இது வந்துட்டு பிளர் எஃபெக்ட். சோ வேற என்ன பார்த்தோம், வேற என்ன நம்ம பார்த்தோம், நம்ம வந்து ஸ்ப்ரெட் ரேடியஸ்னு ஸ்ப்ரெட் பேராமீட்டர்னு ஒரு 4வது ஒரு பேராமீட்டர் பார்த்தோம். அப்படிதானே? சோ இங்க வந்து ஆல்ரெடி ஒரு 3 பேராமீட்டர் இருக்கு. ஓகேவா, இந்த பேராமீட்டர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணும்போது இது 5 பிக்சல் ஆக்கிடும். ஓகே, 5 பிக்சல். சோ மேம் இது ஸ்க்ரீன் விசிபிள் ஆகல. இல்லையா, நெட்வொர்க் இஷ்யூ ஆமா. அப்படிதான். ஆ இப்போ விசிபிளா இருக்கா? சரி, ஒன் செகண்ட் நான் screen share. ஓகே, இப்போ விசிபிளா இருக்கா ஸ்கிரீன்? இப்போ விசிபிளா இருக்கு. ஓகே, பிட்வீன்ல நிறைய இது வருதுன்னு நினைக்கிறேன். சோ இப்போ வந்துட்டு நம்ம இதை மட்டும் அவுட்புட் பார்க்கலாம். ஓகேவா, இது எப்படி இதா இருக்குன்னு. டென் பிக்சல் 10 பிக்சல் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நம்ம ஷேடோ 5 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஒய் இட்ஸ் நாட் ஒர்க்கிங், ரெட் பேராமீட்டர் ஆட் பண்ணா நம்ம இதை கொடுத்துதானே ஆகணும். என்ன மிஸ்டேக்,
கரெக்டா தான் இருக்கு. பட் ஸ்டில் அது ஒழுங்காவே பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணும். பிரச்சனை நம்ம தான் கிரியேட் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம், கமா ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால அது ஒழுங்கா பிரிண்ட் ஆகல. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேடோ இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ப்ரெட் பேராமீட்டர்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதோட ஷேடோவோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்துட்டு ஆல்ரெடி நம்ம படிச்ச பேராமீட்டர்ஸோட எக்ஸ்ட்ராவா உள்ள இந்த ஸ்ப்ரெட் பேராமீட்டரை நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்ணும்போது என்னாச்சு, இருக்கிற ஷேடோவோட சைஸ் இன்னும் பெருசாயிட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரெட் பேராமீட்டரோட ஒர்க்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிடுவோம். இன்னும் ஒண்ணு பார்த்தோம் அப்படிதானே, இன்னும் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்செட் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணோம் அப்படிதானே. ஸோ இன்செட் கொடுத்துருக்கோமா, என்ன நடக்குமா புரியுதா? அது வந்துட்டு அதாவது நம்ம பாக்ஸோட சைஸை விட நம்மளோட ஷேடோவோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அது வந்துட்டு ஒழுங்கா வர மாட்டேங்குது. பட் ஸ்டில் அது வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த பாக்ஸுக்குள்ள அதோட ஷேடோ வரும். ஓகேவா? அதான் இன்செட். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட்ல சொன்னோம் இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பார்ப்போம்னு, அதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பாக்ஸ் ஷேடோ எல்லாமே கிளியர் தானே இது வரைக்கும்? நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேடோஸ் எல்லாம் படிச்சோம், எல்லாம் கிளியர் தானே? டவுட் இருக்கா ஏதாவது? மல்டி ஷேடோ ஆட் பண்றது மல்டிபிள் எப்படி? ஷேடோ மட்டும் டவுட்டா இருக்கா? ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துட்டு ஒழுங்கா விசிபிளா இருக்கு இல்லையா, தானே? ரொம்ப பிரச்சனை பண்ணுது. ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. ஆமா, நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நான் ஒன்ஸ் அகைன் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு ஷேடோ ஆட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஓகே இங்க வந்துட்டு ஒரு ஷேடோ ஆட் பண்ணிருக்கீங்க அப்படிதானே? அப்ப வந்து இங்க வந்து என்ன இருக்கும், அவுட்புட் என்ன? ஓகே, இங்க வந்துட்டு ஒரு ஷேடோ இருக்கு. ஸோ இங்க இதுக்கு அடுத்து 3 ஷேடோ நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உள்ள ஷேடோக்கு 2 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, 2 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்து அதே மாதிரி இன்னொரு ஷேடோ ஆட் பண்ண போறேன். அதுக்கு 5 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ரெண்டுத்தையும். ஏன் அப்படின்னா 2 பிக்சல் கொடுக்கும்போது அது 2 பிக்சல் ஆக்குபை பண்ணிருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு ஷேடோ 5 பிக்சல் ஆக்குபை பண்ணும்போது அப்பதான் வந்து என்ன ஆகாது, இப்ப இதுக்கும் 2 பிக்சல் கொடுத்து அதுக்கு அடுத்து உள்ள ஷேடோக்கும் நான் 2 பிக்சல் கொடுத்தேன்னா இந்த 2 பிக்சலுக்கு பின்னாடி போய் இந்த ஷேடோவும் மறைஞ்சிடும். நம்ம இதை கொஞ்சம் அதிகமா கொடுக்கும்போதுதான் அந்த ஷேடோக்கு அடுத்து இந்த ஷேடோ, இந்த ஷேடோக்கு அப்புறம் அடுத்த ஷேடோ நமக்கு வந்துட்டு அதிகமா ஒவ்வொரு ஷேடோவையும் அதிகப்படுத்திட்டே இருக்கணும். ஓகேவா? பிக்சல் ரேட்டை அதிகப்படுத்திட்டே இருந்தாதான் அடுத்தடுத்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நம்ம எல்லாத்தையுமே ஒரே பிக்சல்ல கொடுத்தோம்னா ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு மறைஞ்சிரும். ஓகே, அதனாலதான் நான் வந்துட்டு இங்க பிக்சலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். 2, 5, 10 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி நான் கொடுக்கும்போது ஓகே, ஃபர்ஸ்ட் கிரே, அது நம்ம ஒரு 2 பிக்சல் கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப மெல்லிசா தான் தெரியும். ஜூமிங். கிரே, அடுத்து ரெட், அடுத்து ப்ளூ. ஓகேவா? சோ இந்த மாதிரி 3 ஷேடோ ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதுக்கு வந்துட்டு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணனும்னா இப்போ என்ன கிளியர். பண்ணுவோம்? பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணனும்னா இந்த எல்லா பாராமீட்டர்ஸ்லயும் வந்துட்டு எல்லா கலர்லயும் போய் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் மாதிரி சொன்னல, சோ அந்த ப்ராஜெக்ட் பார்க்கலாம். அது என்னன்னா ஒண்ணும் இல்ல, இப்போ வந்துட்டு நார்மலா இந்த ஒரு ஷேடோ பட்டன் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு பட்டன் வைக்க போறோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணா, ஐ மீன் கிளிக் இல்ல, ஹவர் ஆனா நமக்கு ஷேடோ வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி ஒரு இது செட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்கு நமக்கு 2 பட்டன் வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பட்டன் வச்சுக்கிறேன், ஷேடோ ஆன் ஹவர்னு ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். ஹவர் ஆகும்போது எனக்கு ஷேடோ வந்துட்டு இதாகும். சோ இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்துட்டு என்ன வச்சுக்கிறேன்னா, கிளாஸ் நேம் வந்துட்டு ptn1 வச்சுக்கிறேன். அடுத்து இந்த இதுக்கு கிளாஸ் நேம் என்ன வச்சுக்கிறேன்னா ptn2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு நம்ம வழக்கம் போல ஷேடோ ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஓகே,
ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு ஷேடோ ஆட் பண்ணிடலாம். செகண்ட் பட்டனுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணா மீன் ஹவர் ஆனா ஷேடோ ஆட் பண்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா பாக்ஸ் ஷேடோ என்ன யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் லென்த் விட்த் யூஸ் பண்ணணுமா. ஸோ 5 பிக்சல் 5 பிக்சல்னா 2 பிக்சல் பிக்சல் பிக்சல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 3 பிக்சல் அண்ட் தென் ஒரு 3 பிக்சல், அப்புறம் வந்து ஒரு 5 பிக்சல் அதோட பிளர் எஃபெக்ட்டுக்கு, அண்ட் தென் கிரே கலரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ கிரே இப்போ வந்துட்டு இத வந்துட்டு இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கிரீன் விசிபிளா வாய்ஸ் ஆடிபிளா இல்ல ஸ்கிரீன் வாய்ஸ் ஆடிபிளா இல்லையா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. 1 minute. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு. இப்போ விசிபிளா இருக்கு மேம். இப்போ என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா இல்லையா? இப்போ விசிபிளா இருக்கு. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு. ஸோ என்ன பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 2 பட்டன் ஓகேவா. 2 பட்டன் வைக்கும்போது இப்போ வந்துட்டு நான் இது என்ன பண்ணிருக்கேன், பட்டன் 1 வச்சிருக்கேன், இது பட்டன் 2 வச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ பட்டன் 2 பட்டன் 1. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாமா. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் இடையில கேப் வேணும். ஓகேவா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஸோ இப்போ நம்ம வழக்கமா கேப் வேணும்னா என்ன யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் கேப் யூஸ் பண்ணுவோம் தானே. ஓகே, நான் இங்க கேப் யூஸ் பண்றேன். கேப் வந்துட்டு 20 பிக்சல் யூஸ் பண்றேன். பட் இங்க 20 பிக்சல் அப்ளை ஆகல. ஏன்? ஓகே, நானே சொல்றேன். ஓகே, ஏன் அப்ளை ஆகலைன்னா நம்ம டிஸ்பிளே ஃபிளக்ஸ்ன்னு கொடுத்தாதான் அதுக்கு இடையில நம்ம கேப் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா. டிஸ்பிளே ஃபிளக்ஸ்ன்னு கொடுத்தா ஏன் இது அதாவது ஓவரால் டிவ்வுக்கே டிஸ்பிளே ஃபிளக்ஸ் கொடுக்கணும். எங்க கொடுக்க கூடாது, பட்டன்ல கொடுக்க கூடாது, இந்த இடத்துல டிஸ்பிளே ஃபிளக்ஸ் அப்படிதானே. இந்த டிவ்ல தானே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஃபிளக்ஸ் டிஸ்பிளே ஃபிளக்ஸ்ல பிரிண்ட் ஆகும். ஓகேவா. அது பிரிண்ட் ஆகணும். அதுக்கு இடையில கேப் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 20 பிக்சல். இந்த மாதிரி இதே நம்ம டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுக்காம இந்த கேப் அப்ளை பண்றா நம்ம கேப் அப்ளை ஆகாது. ஓகேவா. டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஹாரிசாண்டலா அடுத்து இந்த மாதிரி ஹாரிசாண்டலா பிரிண்ட் ஆகும். அதுக்கு இடையில கேப் கிரியேட் பண்ணிட்டு. ஓகேவா. சோ டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அதுக்கு இடையில கேப் கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடம் ஒரு 5 பிக்சல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் ஷேடோ தெரியும். ஷேடோவே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஷேடோ விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ஷேடோ அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டாஸ்க் என்னது, இங்க ஹவர் ஆகும்போது எனக்கு ஷேடோ வரணும் அப்படிதானே. சோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணலாம், ஹவர் ஆகும்போது ஷேடோ வரணும்னா சரண்யா கேக்குதா நான் பேசுறது? பட்டன் 2க்கு நம்ம கொஞ்சம் பிரேக் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு மேம். அதான் பிரேக். ஓ சரி, ஓகே ஓகே. பட்டன் 2க்கு ஹவர் யூஸ் பண்ணுமா, ஹவர் யூஸ் பண்ணலாம். ஹவர் யூஸ் பண்ணி ஹவருக்குள்ள என்ன எழுதணும், நமக்கு ஹவர்னா நம்ம ஹவர் ஆகும்போது நமக்கு என்ன அப்ளை ஆகணும், நானே சொல்றேன்னா கலர் சேஞ்ச் ஆகும். கலர் இல்ல, ஷேடோ அப்ளை ஆகும். இந்த பாக்ஸுக்கு ஷேடோ இல்ல, ஷேடோ
இந்த இடத்து பாக்ஸ் ஷேடோ அப்ளை பண்ணணும். பாக்ஸ் ஷேடோ பாக்ஸ் ஷேடோ அப்ளை ஆகும். ஸோ அதே மாதிரி அதே ஷேடோவே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன ஆகுது, இந்த இதுக்கு ஷேடோ இருக்கு, இந்த இதுக்கு ஷேடோ இல்ல. பட் நான் ஹவர் பண்ணும்போது அங்க ஷேடோ, இந்த ஹவர் ஆகும்போது ஷேடோ கிரியேட் ஆகுது. இப்போ ஒண்ணுமே இல்ல, ஹவர் பண்ணும்போது ஷேடோ கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் ஓகேவா? இதுதான் ஷேடோ ஆன் ஹவர் பட்டன். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டன் வழக்கமா நீங்க எல்லா வெப்சைட்லயுமே பட்டன் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஷேடோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஓகேவா? பாக்குறதுக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம ஷேடோ அப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் அவ்வளவுதான் இன்னைக்கு ஷேடோஸ் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்ல டவுட் இல்ல மேம், கிளியர். எதுவுமே டவுட் இல்லையா? ஸோ 8 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ 7 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம நீங்க வீட்ல வச்சு கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு இதுலயும் ஷேடோஸ் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்ன, அந்த ஃபிளெக்ஸ் ஏன் யூஸ் பண்ணோம், அங்க ஏன் கேப் வந்துச்சு, அது புரிஞ்சது தானே? புரிஞ்சுது. ஓகே. வித்தவுட் ஃபிளெக்ஸ் நீங்க கேப் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? கேப் யூஸ் பண்ணனும்னா நீங்க ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. நேத்துள்ள டிராப் டவுன் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ட்ரை பண்ணேன் மேம். ஓகே. புரிஞ்சது இல்ல? அது பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்ததா? புரிஞ்சு. இல்ல புரிஞ்சுது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு மேம். ஓ அப்படியா? எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குன்னு நினைச்சேன். எனக்கா உங்களுக்கா யாருக்கும் தெரியல. ஸோ நான் நல்ல இடத்துல தான் வச்சிருக்கேன். பட் ஸ்டில் நெட்வொர்க் இஷ்யூஸ் வருது. மேபி யாருக்கும் தெரியல நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு தான் நெட்வொர்க். உங்களுக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கா? ஆமா, எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. டாபிக்ஸ் புரிஞ்சது தானே? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் சொல்லி தரேன். அவ்வளவுதான். இன்னைக்கு டாபிக் புரிஞ்சது. உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸ் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொன்னா. இன்னும் நேத்து உள்ள செஷனோட மட்டும் அப்லோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அப்புறம் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்துடும். ஓகே. அவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ்ல. ஸோ வீட்ல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.